கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மாலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பாதமே கண்டு சீலையோடு சீலையினாலும் சிவபரா கிருபை என்றே அலைதலை முழக்கம் போலே அவளுரை கூறலுற்றார். இவ்வளவுதான் 4 வாசகம். இந்த 4 வரி தான் திருவாசகம். எல்லாம் கிடையாது, இந்த 4 வரி தான் திருவாசகம், வேற எதுவுமே இல்லை. அதாவது அங்கே சொல்லுகின்றார், ஒரு சித்தர் சொல்லுகின்றார், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முடமுடன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரைச்சுவே அறிவோம். இதுக்கு முன்னாடி அதுக்கும் நிறைய சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அந்த இந்த 4 வரி தான் அங்கேயும் வந்து திருவாசகம். இது மிக முக்கியமான வாசகம், திருவனுடைய வாசகம். அது திருநா சரஸ்வதியினுடைய வாசகம். சரஸ்வதி ஆகிய அந்த 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 சித்தருடைய அந்த கல்வி, அவர் கற்ற கல்வியினால் வந்த வாசகம் அதுதான். அதுபோல் இன்னொரு சித்தர் சொல்லுகின்றார், உள்ளம் கருங்கோயில் ஊனுடம்பாலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்றார். அதாவது அதே 4 வருதான் எல்லாமே. அதுபோல இன்னொரு சித்திரம், உன்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். இதெல்லாம் இந்த 4 வருதான். இங்கே இந்த திருவாசகம் அப்படின்றது இந்த 4 வரி தான், வேற எதுவுமே இல்லை. இந்த 4 வரியை எப்பொழுது அந்த 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 சம்பூர்ண தேவனாகி அந்த முத்துக்குட்டிக்கு அங்கே ஞாபகப்படுத்தப்படுகின்றது தான் உண்மை. 4 வரை நீங்க அதுக்கப்புறம் போகும்போது நிறைய அப்படி சொல்லிட்டே போங்க, அது வேற. இந்த 4 வரிதான், கலையோடு கலையை தாக்கி. அற்புதமான விஷயங்க. இது வரைக்கும் நம்ம மந்திரமலையை கடைந்து விட்டோம் இல்லையா? மந்திரமலையை கடைகிறத பற்றி நிறைய பார்த்துட்டு வந்துருக்கிறோம். மந்திரமலையை கடைகிறோம். மந்திரமலையை கடைவதுடன் நீ நின்று விட முடியாது. ஏன்னா மந்திரமலையை கடைகிறது வந்து ஒன்றை கர்மா விலகும். கர்மா விலகி நீ அந்த ஞானம் என்ற அந்த அந்த உயர்நிலைக்கு நீ அடியெடுத்து வைக்கின்ற கர்மா கழிந்து. அதான் கர்மா கழிந்து நீ அந்த ஞானம் என்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்கும்போது நீ என்ன செய்யணும்? கலையோடு கலையை தாக்க வேண்டும். கலையோடு கலையை நீ தாக்கும் போது, அதாவது இடகலை பின்கலைன்னு நமக்கு 2 மூக்குல வழியாக காத்து, இடது மூக்கு வலது மூக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இடது மூக்கு வழியாக காற்றை உள்ளால இழுத்து வலது மூக்கு வழியாக வெளியே விட்டு அந்த மூக்குக்கு கீழே விரல் ஆள்காட்டி விரலை வைத்து பார்த்தீங்கன்னா 2 மூக்கிலும் ஒன்று போல காற்று வருகின்றதா என்று பார்க்கணும். அப்படி 2 பக்கமும் ஒன்று போல காற்று வரவில்லைன்னா மீண்டும் என்ன செய்கின்றது? இடது பக்கம் வழியாக காற்று இழுத்து வலது பக்கம் வழியாக விட்டு திரும்பி வலது பக்கம் வழியாக உள்ளே இழுத்து இடது பக்கமாக விட்டு அப்படி கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காற்று வந்து நடுநிலைப்படும். அந்த நடுநிலைப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகின்றது? நீங்கள் அந்த மூச்சு காற்றை வெளியே சிறிது நேரம், உள்ளே சிறிது நேரம், வெளியே சிறிது நேரம் நிறுத்தும் போதும் உள்ளே சிறிது நேரம் நிற்கும் போது எண்ணம் அடங்குகின்றது, எண்ணம் நிற்கின்றது. ரொம்ப முக்கியமானது. அதான் கலையோடு கலையை தாக்குவது. வெளியேயும் அந்த எண்ணம் நிற்கின்றது, உள்ளாலே நிறுத்தும் போதும் எண்ணம் நிற்கின்றது. எண்ணம் வராது. மூச்சு உள்ளாலே வெளியே போகும்போது தான் எண்ணம் வருகின்றது. அப்படி அந்த காற்றை நீ வெளியே நிறுத்தும் போது உன்னுடைய எண்ணம் அடங்கி விடுகின்றது, உள்ளே நிறுத்தும் போதும் அடங்கின்றது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதான் கலையோடு கலையை தாக்குவது. அதுக்கு அப்படியே இந்த எண்ணத்தை நிறுத்தும் போது எண்ணம் எங்கிருந்து வருகின்றது? நாம் பார்ப்பது மூலமாக வருகின்றது, நாம் நுகர்வது மூலமாக வருகின்றது, நாம் கேட்பது மூலமாக வருகின்றது, நாம் பேசுவது மூலமாக எண்ணம் வருகின்றது. இந்த 4 புலன் வழியாக வருகின்ற எண்ணத்தை மனம் என்ற புலன் என்ன செய்கின்றது? அது அங்கே இது நல்லதா கெட்டதா என்பதை அது வந்து அங்கே இது பண்ணுது. அது என்ன டிசைட், அதாவது அது சரியா தவறா என்று அது முடிவெடுக்கின்றது. முடிவெடுத்து என்ன செய்யணும்? அதை வந்து செயல்படுத்துகின்றது. தான் உண்மை, இதான் சத்தியம். அப்ப கலையோடு கலையை தாக்க வேண்டியது. இது தாக்கும் போது கலையோடு தலைதான். கண்ணின் மேல் கருணை நாட்ட வேண்டும். கண்ணின் மேல் கருணை தான் நான் வந்து என்ன செய்யணும்? அந்த இந்த இப்படிதான் நமக்கு வந்து எண்ணம் வருது இல்லையா? இந்த எண்ணம் வந்து எப்படி வருது? கண்ணு காது மூக்கு வாய் வழியாக தான் நமக்கு எண்ணம் வருது. அப்போ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சாச்சுன்னா நமக்கு எண்ணம் நிற்கின்றது இல்லையா? அப்படின்னா அந்த கண்ணின் மேல் கருணை நாட்டி என்னாகிறது? மலையோடு மலையை தாண்டி நமக்கு 7 அடுக்கு நல்ல மனம் இருக்கின்றது, 7 அடுக்கு கெட்ட மனம் இருக்கின்றது. அப்போ அந்த நல்ல மனதை கொண்டு கெட்ட மனதை அழித்து
இல்லை, அதான் மலையோடு மலையை தாண்டி ஒன்னொன்றாக. அதான் அங்கே இந்த கலியனா எல்லாம் அழிக்கிறது, வேற எதுவுமே இல்லை. இங்கே எங்கேயோ ஒரு கலியன் இருக்கிறான், எங்கேயோ ஒரு குரோணி இருக்கிறான், எங்கேயோ ஒரு குண்டாமசாலி இருக்கிறான், எங்கேயோ ஒரு தில்லை மல்லாளன் இருக்கிறான், எங்கேயோ ஒரு சூரன் சிங்கமுகாசுரன் இருக்கின்றான், எங்கேயோ ஒரு இரணியன் இருக்கின்றான், எங்கேயோ ஒரு ராவணன், எங்கேயோ ஒரு துரியோதனன், எங்கேயோ ஒரு கலியன் இருக்கிறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாரும் எங்க இருக்கின்றார்? நம்மளுடைய ஏழடுக்கு மனதில் இருக்கின்றார். அந்த நம்மளுடைய ஏழடுக்கு மனதில் என்னது இருக்கின்றது? அந்த மகாவிஷ்ணு இருந்து அந்த குரோணியை துண்டாக வெட்டுகின்றார். அடுத்தது மகாவிஷ்ணு இருந்து வேதங்களின் வழி வாழ சொல்லுகின்றார். அடுத்து மகாவிஷ்ணு இருந்து மந்திரமலையை கடை சொல்லுகின்றார். அடுத்து என்ன இருக்கின்றது? அந்த மகாவிஷ்ணு அந்த முருகனாக எடுத்து ஆறறிவாக வந்து அந்த சூரன் 2 புத்தியை கொல்லுகின்றார். அடுத்து அதே அந்த ஆறறிவாக வந்து பிரகலாதனாக வந்து என்ன செய்கின்றார்? அந்த வெளியே நான் மட்டும் இல்லை இறைவன், எல்லோரும் இறைவன் என்று அந்த எண்ணத்தையும் கொண்டு விடுகின்றார். அடுத்தது ஒழுக்கமாக வாழாமல் 10 தத்துவங்களாக நான் இறைவனாக வாழுகின்றேன் முருகனை போல். நான் என்ன செய்யணும்? எல்லா பெண்களையும் நான் கையை பிடிச்சு இழுத்துற முடியுமா? இல்லையா? விருப்பமில்லாத பெண்ணை தொடவே கூடாது. அப்படி நான் ஒழுக்கமாக வாழ்ந்து, அடுத்தது இந்த இந்த அடுத்தவனுடைய சொத்தை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வரல. அவரவர்களுடைய சொத்து அவரவருக்கு தான் சொந்தம், அவரவர் தான் அந்த இதில் எடுக்கின்றார்கள் அப்படின்ற அந்த எண்ணத்தில் அந்த மண்ணாசையற்று நாம் என்ன செய்யணும்? துரியோதனிலிருந்து நாம் கண்ணனிலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஐயா வைகுன்றாக நானும் இறைவன், நீ இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனே என்ன ஞானத்தை கொண்டு வந்து தர்மயுகத்துக்கு செல்வது தான் என்னது? மலையோடு மலையை தாண்டுவது. மலையோடு மலையை தாண்டி எனக்குள்ளாலே அந்த இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கின்றான். நம்ம வந்து கண்ணையும் காதையும் வாக்கையும் ஓடி அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளாலேருந்து இன்னொரு வாய் பேசிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, நல்ல கண்ணை மூடிட்டு பாருங்க. நம்ம வாய் இப்போ பேசிட்டு இருக்குது, நமக்குள்ளால இன்னொரு வாய் பேசிட்டு இருக்கு. ஐயா அதான் ஐயா ஒரு இடத்துல சொல்றாரு, வாயோடு வாயால் கட்டுன்னு சொல்லுவார். வாயோடு வாயால் கட்டு மறுபிறப்பெல்லா போவார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நமக்கு அந்த கண்ணையும் வாயையும் மூக்கையும் மூடிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்னொரு வாய் நமக்குள்ளால பேசிட்டே இருக்கு, நமக்குள்ளால பேசிட்டே இருக்கு. அதான் மனம் என்று சொல்றது. அந்த மனது, அந்த வாயை நாம் என்ன செய்யணும்? அந்த வாயை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்குவது தான். அடக்கினால்தான் எண்ணம் இல்லாத கைலைக்கு நாம் செல்ல முடியும். மலையோடு மலையை தாண்டி வளர்ந்து, அதான் இறைவன் எங்கே இருக்கின்றான்? எனக்குள்ளாலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய உயிர்தான் இறைவன், என்னுடைய மனம்தான் இறைவன், என்னுடைய அறிவுதான் இறைவன் என்ற எண்ணம் நமக்கு அந்த வளர்ந்தவனை நாம் காணுகின்றோம். வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையோடு சிலையினாலும் தினமும் நம்ம என்னோட சிலை எப்படி பேசுதா? நீங்க வந்து கோயிலில் வச்சுக்கிறீங்களா? சிலை உங்களுக்கு பேசுமா? பேசாது. நீங்க என்னதான் பண்ணுங்க, அது பேசுமா? பேசாது. அது சிலை தான். அதே போல நீ சிலை போல நீ இருக்க வேண்டும். சிலை போல எண்ணங்கள் அற்று நீ தினமும் இருக்க வேண்டும். சிலையோடு சிலையினாலும் தினமுமே இருக்கணும். தினமும் காலை முடிந்தாலோ காலை சிறிது நேரம், மாலை சிறிது நேரம் கண்டிப்பாக எண்ணங்களே அற்று நாம் இருக்க வேண்டும். இல்லையா? அதான் சொல்லுகின்றார், சிலையோடு சிலையினாலும் எல்லாமே இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லாத்துக்கும் காரணம் யாருனால் என்னுடைய உயிர் தான். என்னுடைய உயிராகிய சிவபெருமானும் என்னுடைய அறிவாகிய பிரம்மனும் மனமாகிய மகாவிஷ்ணுவும் தான் என்னுடைய வாழ்விற்கும் தாழ்விற்கும் காரணம் அப்படின்னு சிவபரா கிருபை. அதான் யார்? இந்த மூவருடைய கிருபையால் தான் எல்லாம் இங்கே நடக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுட்டு, அலைதலை முழக்கும் போலே, அது அலைதலை முழக்கும் போலே அவளுரை குரலிட்டார் அப்படின்னு சொல்லுவார். என்ன உரை சொன்னாங்க? இவ்வளவுதான் திருவாசகம். இந்த 3 வரி தான் திருவாசகம், வேற எதுவுமே இல்லை. இந்த 3 வரி தான் நம்மளுடைய கல்வி, நமக்கு தரப்படுகின்ற கல்வி, வேற எதுவுமே இல்லை. இந்த 3 வரிகள் அனைத்துமே அடங்கிவிட்டது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஞானம் அனைத்தும் இதில் அடங்கிவிட்டது. நம்ம வந்து மந்திரமலையை கடை அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ வாசிக்குங்கிற வாங்க வச்சு அப்படியே அந்த பக்கம் தேவர்களும் அந்த பக்கம் அசுரர்களும் நின்று கடைஞ்சு அப்படியே அந்த மலை சாயும் போது அங்கே இது அந்த அந்த பாம்புலேருந்து விஷம் விரையிறத சிவபெருமான் ஒன்று சாப்பிட்றாரு. அந்த மலை சாயும் போது நாம் எந்த மந்திரம் சொல்லுகின்றோமோ அந்த மந்திரத்துக்குரியவர் வந்து நமக்கு அமிர்தம் தருகின்றார் அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் எங்கே நடக்கின்றது என்றால் நமக்கு உள்ளாலே தான். உறுதி என்ற அசுர சக்தியும் அந்த இந்த மந்திரத்தை ஒலிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமாகிய அந்த தேவசக்தியும் சேர்ந்து அங்கே அந்த மந்திரமலையை கடைகின்றார். கடைஞ்சு என்னாகின்றது? நம்மளுடைய கர்மா வெளியே சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த கர்மாவாகிய விஷத்தை மாந்திரம் கழிவு சூது மாரணம் கருவுகோளு உபாந்திரம் தீடுகேடு ஊறிய பொய் பொல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகள் அனைத்தையும் சாந்தி அந்த அந்த இது சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அவர் உண்டு திருநீலகண்டராக மாறிவிடுகின்றார். அவரும் நாம் இந்த கலையோடு கலையை தாக்க வேண்டும். அதான் சாந்தி என்று சொல்லுகின்றார்.
கலையோடு கலையை எவன் தாக்குகின்றானோ, கண்ணின் மேல் கருணை எவன் நாட்டுகின்றானோ, மலையோடு மலையை எவன் தாண்டுகின்றானோ, அவன்தான் தனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை உணர்கின்றான். அந்த தனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அந்த இறைவனை அவன் வளர செய்கின்றான், மேலள செய்கின்றான். இதுதான் உண்மை, இதுதான் சக்தி. சிலையோடு சிலையினாலும் தினமும் என்ன செய்கின்றான்? எண்ணமில்லாத அந்த கைலைக்கு சென்று சிலையோடு சிலையினாலும் சிவபெருமான் எல்லாமே என்னுடைய உயிராகிய சிவபெருமான், மனமாகிய மகாவிஷ்ணுவும் அறிவாகிய பிரம்மனும் தான் இந்த வாழ்க்கைக்கு காரணம் என்று உணர்ந்து, எல்லாம் அவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து, அவர்களை அந்த பிரவாத பெரின்ப நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற அந்த வரி 3 வரி தான் திருவாசகம். இதுக்கப்புறம் நிறைய என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் வேற. திருவாசகம் என்பது இந்த 3 வாசகம்னா, அதுக்கப்புறம் ஒரு தடவை தேங்காய் தண்ணி இதெல்லாம் சொல்றாங்க, ஒரு மனத்திறனை போட்டு, அதெல்லாம் இந்த 3 வாசகம் தான் மெயினான வாசகம். இந்த 3 வாசகத்தையும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், எல்லாமே நடக்கும். சொல்லுங்க பாருங்க. கூறிய வாசகத்தை இந்த குவலைய தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். தேறிய பூதத்தோடு தேர்ந்துணர்ந்தவரே வாழ்வார். கூறிய வாசகத்தை உள்ளாம் கொண்டவர் குருவை காண்பார். அவ்வளவுதான், அங்கே சொல்லிட்டு எடுத்து பாருங்க. ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகும். ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு கருதிட வெற்றிலை வாக்கும் கனிந்திடுவோர்க்கு மூவர் வருகிற ஞானமையின் வழி இது வாகும் தானே. மனுமொழி இதுவாமென்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பகைஞர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்த மாடுவாளே. அதாவது என்ன சொல்லுகின்றார் அப்படின்றத நீங்க தெளிவா இதை பார்க்கணும். ரெண்டும் இந்த 3 வரிகள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கூறிய வாசகத்தை இந்த வாசகத்தை கோலையத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்போ இல்லை, இது இல்லை. நான் அங்கே அந்த ஓம் நம சிவாயனே சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கடவுள் வந்துடுவார். இல்லை ஓம் நம நாராயணனே சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கடவுள் வந்து விடுவார். நான் சாப்பிடாமலே உட்காந்துருக்கிறேன், எனக்கு கடவுள் வந்து விடுவார். இல்லை நான் ஒத்த காலில் இருந்து தவறு இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கடவுள் வந்து விடுவார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னதான் நீங்கள் வேணாலும், என்னதான் நீங்கள் அது அங்கே ஐயோ அங்கே போய் இந்த பூஜை புனஸ்காரம், நான் ஒத்த காலில் நிற்கிறேன், அங்கே பூஜை போடுறேன், நான் மலை மேலே போய் அங்கே போய் நான் யாகத்தை போட்டுட்டு ஏதாவது மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு கதையும் நடக்காது. இது சொல்லுகின்றார், கூறிய வாசகத்தினே கூலையத்தோர்களான் மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமார். இது இல்லை, இன்னும் வேறதான் கடவுளை சென்று அடைய முடியும் அப்படின்னு சொல்லுகின்றார். அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாசமானவனா அதான், எந்த பிரயோஜனமும் இல்லை. முகமது நபிகள் என்ன சொன்னான்னா, உருவத்தை கும்பிடுறவன் கடவுளை அடையவே முடியாது, அதெல்லாம் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். அவ்வளோதான். உடனே என்னென்னா, அங்கே அப்போ முகமது நபிகள் சொன்னதை கடைபிடிக்காதவன் கொன்னுறணும் அப்படின்னு கொள்றானுங்க. இதுதான் உண்மை. இதே தான் அங்கே அவ்வளோ நாசமா, ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லதான் இப்படி சொல்லுகின்றார்கள். அந்த 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 எழுத்தை கொஞ்சம் கடுமையாக சொல்லுகின்றார்கள். அவ்வளோதான், ரொம்ப நாசமாகும்.
நீ வேற என்ன வழியில நீ போனாலும் இறைவனை உணர முடியாது. கண்களையும் காதுகளையும் வாயையும் மூடி பாருங்கள் உங்களுக்குள்ள எப்படி எண்ணம் வருகின்றது. அந்த வழியை நாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த எண்ணம் அவசியம் இல்லை, இந்த வாழ்க்கைக்கு இந்த எண்ணம் தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை அடக்கி ஏழடுக்கு மனதையும் நாம் தாண்டி வந்தால்தான் நமக்கு உண்மை தெரியும். மற்றபடி நீங்க என்ன செஞ்சாலும் அதெல்லாம் என் ஆசை, அந்த உலக உயிரை எனக்கு அந்த கலியாகிய அந்த கெட்டதுக்கு கொண்டு உங்களை நாசம்தான் படுத்துது. இத்தனை கஷ்டப்பட்டு 10 மாதங்கள் அந்த அன்னை வயிற்றில் கஷ்டப்பட்டு நாம் அமர்ந்து பிறந்து இந்த உலகத்திலே தவழ்ந்து விளையாடிய நாம் பிறருடைய உதவியால் தான் ஆளுகின்றோம். நாம் வாழ்ந்து நாம் வளர்ந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. இந்த ஒரு 3 வாசகத்தையும் இந்த 3 வரியை நீங்க தெளிவா கையில் எடுத்துங்க. அடுத்து சொல்றாரு, கூறிய வாசகத்தை குலையத்தோர்கள் மீறியவர்கள் விளம்புவா நாசம். அவ்வளவுதான். நாசமாகன்னு சொன்னா நீங்க அவ்வளோ நாசம், அப்படியெல்லாம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை தடையும் செத்து பிறந்தாலும் உனக்கு அந்த உன்னுடைய நீ செத்து பிறக்கனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த விதமான உன்னுடைய ஆன்மாவுக்கு முன்னேற்றம் வரவே வராது. நீ எத்தனை கோயிலுக்கு நடந்து நீ உலகம் ஊரா நீ நடந்துட்டே இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை ஊரா நீ நடந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் வராது. தான் நாசமாகன்னு சொல்றாங்க. அடுத்தது தேரிய பூதத்தோடு. அப்படின்னா உடனே நீங்க பூதம் 5பூதம்னா வானம், கடல், நீர், நீர், நெருப்பு, மண்ணும், வானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 சொல்லிட்டு அப்படி கிடையாது. அது கிடையவே செய்யாது. அது நீங்க அதனால உங்களுக்கு வானத்துல என்ன இருக்குது? வெற்றிடம் ஒண்ணுமே கிடையாது. அதான் 5 பூதங்கள் அப்படின்னு சொல்றதே நம்மளுடைய 5 தான் சொல்லுகின்றார்கள். வேற எதுவுமே இல்லை. நீங்க வெளியே நீங்க பார்க்கவே செய்யாதுங்க, அதெல்லாம் இல்லை. 5 தான் 5 என்று சொல்லுகிறார். தேறிய பூதத்தோடு அப்படின்னு சொல்லுகின்றார். நம்முடைய 5 தேர வேண்டும், 5 சரியாக வேண்டும். நான் எதற்காக இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கின்றேன், நான் எதை நான் கேட்க வேண்டும், எதை நான் பேசக்கூடாது, எதை நான் நுகர வேண்டும், எதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த 5 நாம் சரியாக கொண்டு வாழ்ந்தால் அந்த தேறிய பூதத்தோடு தேர்ந்து இது சரியா இது தவறா அப்படின்னு அந்த மனம் தேர்ந்து உணர்ந்து இல்லையா, உள்ளம் அதுக்கு அது உள்ளத்தில் கொண்டு வாழ்பவர்கள் தான் நாம் நமக்குள்ளால் இருக்கின்ற இறைவனாகிய குருவை நாம் காண முடியும். ரொம்ப அற்புதமான தத்துவங்கள். நீங்க அதாவது சில விஷயங்களை நம்ம தெளிவா பார்க்கணுங்க, இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லை. நான் இதெல்லாம் ஒரு தாங்கல்ல பேசி என்னை சிரிச்சிட்டாங்க, எல்லாரும் சிரிக்கதான் செஞ்சாங்க. என்ன பண்றது? அவங்க அங்க நடத்துகின்ற அந்த தாங்கல் பதிகள்ல நடத்துறதுக்கும் நான் சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஒத்துக்குவாங்களா? என்னை அடிச்சுதானே துரத்துவாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? இதுதான் நடக்கும். அடுத்தது ஒரு திரு விபூதி உண்டை. அதாவது நம்மளுடைய உடல் நம்ம செத்துட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த நீங்க புதைச்சாங்கன்னா மண்ணோட மண்ணாவே எலும்பிலும் எல்லாமே தேஞ்சு போயிடும். அதே போல நீங்க நம்மளை எரிச்சாங்கன்னா கொஞ்சம் விபூதி வரும், அந்த சாம்பல் தான் கிடைக்கும், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதான் உடல், இவ்வளவுதான். ஒரு திரு விபூதி உண்டை ஒரு இரு மிச்சமாகும். எது நமக்கு மிச்சமாகுது தெரியுமா? வாழ்க்கையில நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததில் நமக்கு கிடைக்கின்ற மிச்சம் எதுன்னு தெரியுமா? நீ எத்தனை தர்மம் செய்தாலும் அது மிச்சமே இல்லை. எத்தனை தான தர்மங்கள் செஞ்சாலும் இந்த நாட்டுக்கு நீ எத்தனை நன்மைகள் நீங்க செய்துட்டு இருந்தாலும் நன்மை என்பதே என்னன்னா, நீ உன்னை ஞான பாதையில் நீ அழைத்து செல். நீ அந்த ஞானம் என்ற அந்த நிலைக்கு நீ உயர்ந்து விடு, உன்னுடைய உயிரை நீ மேலேற்றி விடு. அது ஒண்ணுதான் உனக்கு மிச்சமாகும், வேற எதுவுமே மிச்சம் இல்லை. அதை நீ செய்யவில்லை என்றால் நீ வாழ்ந்தது அனைத்தும், இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த தாய் தந்தை அந்த இது எல்லாமே உனக்கு வீணாகவே சென்று விடும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு திட விபூதி ஒரு இரு மிச்சமாகும், ஒரு திட தேங்காய் போலும். தேங்காய் என்ன ஆகுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இளநீ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இளநீ அந்த தேங்காய் ஓட்டிலேருந்து வராது இல்லையா? அப்போ என்ன ஆகின்றது? கொஞ்சம் கொஞ்சமா அது முற்ற என்ன ஆகின்றது? அந்த தேங்காய் ஓடும், அந்த தேங்காயும் பிரிகின்றது தனித்தனியா. அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த வாழ்க்கையில, உண்மையா இல்லையா? நம்மளுடைய அந்த உடலை கொண்டுதான் நாம் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் நாம் செய்து என்னாகின்றது? நம்மளுடைய அந்த உடலும் அந்த உயிரும் தனியாக பிரிகின்றது. உடல் அழிகின்றது, உயிர் மேலெழுகின்றது. அப்படின்ற அந்த ஒரு தட தேங்காய் போலும் ஒரு மனத்திறனை விட்டு ஒன்று போல் அந்த மனதை இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். நான் மேலே எழும்புவன். நான் இந்த உயிரை கொண்டு இந்த உடலை கொண்டு நான் இந்த உயிரை என்ன செய்வேன்?
பரபிரம்மத்தில் நான் கொண்டு செல்வேன் இல்லையா. ஒரு மன திறனை போட்டு ஒரு திடத்தை ரொம்ப சொல்றாங்க, ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு கருதிட வெற்றிலை வாக்கும். இங்க பாத்தீங்கன்னா வெத்தில ஒரு நிறத்துல இருக்குது, பச்சை நிறத்துல இருக்குது, பாக்கு அது ஒரு நிறத்துல இருக்குது, அது சுண்ணாம்பு வெள்ளை அது ஒரு நிறத்துல இருக்குது. இது மூணையும் நீங்க சேர்த்து வாயில போட்டீங்கன்னா, வாயில போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சிகப்பு வருதா இல்லையா, சிகப்பா ஒன்று வருதா இல்லையா. அப்போ அந்த மூணும் ஒரு கலர், வேற வேற கலர். இது மூணையும் நீங்க உங்களுக்கு ஒட்டு என்னாகின்றது, உங்க வாய் செவந்து வருது. அப்படியே போல நீங்க என்ன செய்ய வேண்டும், சிவபெருமான் ஐயா என்னுடைய உயிர் எனக்குள்ளாலே இந்த உடலில் மேலே கீழே ஆடிக்கொண்டிருக்கின்றான், அவன்தான் உயிர். அந்த என்னுடைய ஐம்புலன்களிலே அந்த வெள்ளை உள்ளத்திலே அங்க மகாவிஷ்ணு என்பவன் தூங்கி கொண்டிருக்கின்றான், அவன்தான் தூங்கி என்னுடைய வாழ்க்கைக்கு அவன் காரணமாக இருக்கின்றான் இல்லையா. பிரம்மன் என்னுடைய அறிவாக இருந்து அவன் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அவன் கொண்டு வருவதை இந்த மனமாகிய விஷ்ணு என்ன செய்கின்றார், சரியா தவறா என்று பிரித்து நாம் என்ன செய்யணும், அந்த இறை என்ற பரிணாமத்துக்கு அந்த வாயில் வெற்றிலையை போட்டால் எப்படி சிவைக்கின்றதோ அதே போல நாம் சிவந்து என்ன செய்ய வேண்டும், அந்த மேல் நோக்கி நாம் செல்லுகின்றோம். அதான் சொல்லுகின்றார், ஒரு கருதிட வெற்றிலை வாக்கும் கனிந்திடு ஓர்க்கும் மூவர் வருகிட நியாயமையின் வழி. இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். நம்மளுடைய அந்த பாதையை நாம் இறை என்ற நிலை செல்வதற்குண்டான பாதை இதுதான். இது யாருக்கு சொல்லுகின்றார்கள், சம்பூர்ண தேவனுக்கு 10 வயதில் சொல்லுகின்றார். 10 வயதில் இது அவன் சம்பூர்ண தேவன் உணர்ந்து கொள்ளுகின்றான். அதாவது சம்பூர்ண தேவனாகிய முத்துக்குட்டி உணர்ந்து கொள்ளுகின்றார். நீங்க இதான் நீங்க வேற எங்கேயோ என்னடா முத்துக்குட்டி வேற, ஐயா வைகுண்டர் அங்கிருந்து வேற வந்துட்டார் அப்படின்னா, முத்துக்குட்டி தான் ஐயா வைகுண்டராக வருகின்றார். ஒரு மனிதன் தான் இறைவனாக பரிணாமமாக முடியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது சொல்லுகின்றார். இதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இது எங்கேயோ நடக்கும், எங்கேயோ ஒரு கற்பனையில் நீங்க மிதந்துருவீங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், நம்ம எங்கேயோ இங்க அடிமையா சுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு பயங்கரமான வித்தியாசம் நீங்க ஞாபகம் வச்சுங்க. வருகிட நியாயமையின் வழி இது ஆகும் தானே, இதுதான் வழி, வேற ஒண்ணுமே இல்லை. இறைநிலை அடைய, இறைவனை கொண்டு செல்ல, இறைவனுடைய கருணையை நாம் பெற்று இறைவனாக நாம் வருவதற்கு நமக்குள்ள பாதை இதுதான். மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவார். இது சாதாரண ஒரு மனுமொழி தானே, இது ஒரு மனுமொழி தானே. இது என்னடா இது கலையோடு கலையை தாக்கியது பெரிய விஷயமா? இது சாதாரண மனுஷன் தானே செய்யணும். மனுஷன் சொல்றது போல தானே சொல்றது. அப்படி இல்லை. இது மனுஷன், நீ மனிதன் இறைவனாக ஆகின்ற அந்த பரிணாமத்துக்கு சொல்லுகின்ற வழி இது. இது மனிதனாக இருப்பதற்கல்ல, இறைவனாக இருப்பதற்கு சொல்லுகின்ற, இறைவனாக மேலேறுவதற்கு சொல்லுகின்ற வழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மனுமொழி இது இல்லை, மதத்துடன் பேசுவதற்கு இனிதல்ல வீண்தான் என்று ஏம்பிய. இதெல்லாம் நீங்க செய்யறது வீணு. நீ பிரணாமம் எல்லாம் செய்யாத. என்னை எங்களுடைய குடும்ப தாங்கலில் துரத்தினார்கள். பிரணாமத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படியே அது ஒரு இதாவே எடுத்துக்கல எல்லாம். எத்தனை பேர் இன்னைக்கு என்ன, அதாவது அது சொல்லவே கூடாதெல்லாம். ஒரு ஒரு முக்கிய ஒரு நல்லதை ஒருவர் சொல்வதை சொல்லக்கூட விட மாட்டேங்கிறாங்க நாட்டில். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள். ஒருவர் ஒரு நல்லதை சொல்வதற்கு கூட இங்கே விடுவதற்கு இல்லை, யாரும் விட மாட்டேங்கிறாங்க. நல்லதை கூட தடுக்கின்றார்கள். அவங்க எவ்வளவு நாசகாரர்கள் ஞாபகம் வச்சுங்க. நல்லதை நீங்க எப்பவுமே தடுக்காதீர்கள். எங்கே நல்லது நடந்தாலும் அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு சென்று சேரும் வரை நீங்கள் அதை கொண்டு செல்லுங்கள். உங்களால் முடியாவிட்டாலும் உங்களுடைய குழந்தைகளை அது நற்பெயர் அடைய வைக்கும், அது இல்லையா. மனுமொழி இதுதான் என்று மதத்துடன் பேசுவதற்கு இனிதல்ல வீண்தான் என்று ஏம்பிய. இதெல்லாம் வீணானது. எதுக்கு நீ அங்க போய் பிராணாயாமம் பண்றா இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நான் பெரிய சாமியார்னெல்லாம் இங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரே ஆள் அப்படின்னு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அமாவாசைனா ஒரு கோயிலுக்கு போறது, பௌர்ணமியான ஒரு கோயிலுக்கு போறது. ஆனா தியானம் பண்றேன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்பார். அது நீங்க தியானம் செய்பவர்கள், அந்த எண்ணமில்லாத நிலை அடைந்தவர்கள் வெறிய இறைவர் என்று கைகூப்பி வணங்கவே மாட்டார்கள். எண்ணமில்லாத நிலை அடைந்தவர்கள் ஒருபோதும் வெளியே இறைவன் என்று அவன் கைகளை கூப்பி வணங்கவே மாட்டான். வெளியே இறைவன் என்று கைகளை கூப்பி வணங்குவர்கள் ஒருபோதும் தியானிப்பவன் அல்ல. இது நீங்க நல்ல ஞாபகம். எப்பொழுதுமே வாழ்க்கையில் இது பொன்மொழியா புரிச்சுங்க. வெளியே இறைவன் கண்ட தெய்வங்களை கையெடுத்து கும்பிடுவன் ஒருபோதும் அவன் இறைவனாக அவன் அந்த தியானம் செய்வனாக இருக்கவே முடியாது. இந்த ஒரு ஞாபகம், இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப முக்கியமான இது. அதான் சொல்லுகின்றார், இனிதல்ல வீண்தான் என்று எம்பிய பகைஞதனை குறிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பொறுத்து. இதெல்லாம் வீணாது, இதெல்லாம் செய்யாதுங்கன்னு
உங்களை அந்த அந்த ஞான பாதையிலிருந்து எவன் ஒருவன் கடத்துகின்றானோ அவன் நரகத்துக்கு செல்லுகின்றான். தடுப்பவன் நரகம் செல்லுகின்றான். இல்லையா? இன்னைக்கு எந்த எந்த நீங்க இது இந்த நான் பேசுறது மட்டும் இல்லை, இதே போல இன்னொருவர் ஒரு தாங்கலில் பேசினாலும் அங்கிருந்து துரத்தப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். அங்கே துரத்தி அந்த முகமது நபிகள் எப்படி போய் ஒளிஞ்சாரோ அதே போல ஒளியப்படுவார். இதுதான் உண்மை, இதுதான் நடக்கின்றது. யாருமே இங்க உண்மை நிலையை சொல்வதற்கு ஏற்றுக்கொண்டதும் இல்லை, ஒத்துக்கொண்டதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்க பணம் வராது, என்ன காசு வராது. அங்க அவங்க அதை உட்காந்து தான் வாழ்வாதாரம் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்க? உழைக்கிறதுக்கு சங்கடம், உழைக்க மாட்டேங்கிறாங்க. வெயிலில் போய் உழைக்கணுமா, மண் வெட்டி எடுத்து வேலை செய்யணுமா? எவன் செய்வான் அதெல்லாம்? இப்படியே அந்த மக்களை ஏமாற்றி அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விழுந்தானன்று குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூர்த்தி. துர்க்கைன்னா பார்த்துங்க, துர்க்கை அந்த துர்க்கையோட படத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய மண்டையோடலாம் போட்டிருப்பாங்க. அந்த பராசக்தியாகிய பராசக்தியாக மாறுகின்ற அதை தடுப்பவர்கள் இவர்களெல்லாம். அவர்கள் அந்த நரகமூர்த்தி கனிதுடன் துர்க்கவாறு கடல் தீர்த்தம் ஆடுவாள். இவன் பிறந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? இந்த உலகத்துல இவன் இந்த ஜென்மம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கலையோட கலையை தாக்காம, கண்ணின் மேல் கருணை நாட்டாம, மலையோட மலையை தாண்டாம, தனக்குள்ளாலே இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணராமல் இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல? உண்மையா இல்லையா? சத்தியமா இல்லையா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை ஞாபகம் வச்சு இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இதெல்லாம் கேட்க வைங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் அவர்களுக்கு. அந்த சின்ன வயதுல 10 வயதில் இங்கே இந்த சம்பூர்ணனுக்கு ஊட்டப்படுகின்றது. 10 வயதில் சரஸ்வதி இந்த கல்வியை அந்த சம்பூர்ண தேவனாகிய முத்துக்குட்டிக்கு தருகின்றாள். நீங்க நல்ல ஞாபகம் வச்சு இதை அரிகோவல சிசர் கதையாக உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வந்ததால் நீங்கள் இது எங்கேயோ நடக்கின்றது என்று நீங்கள் நினைத்துக் கொள்கின்றீர்கள். இதுதான் உண்மை, ஞாபகம் வச்சுங்க. எறும்புகணை யானை முதல் 84 உயிர்கள், 7 கடல் 14 புவிகளும், ரதிமதி சூரியர்கள், பரிது பாலாளியும், மிகவாயு முதலாய், எறும்பு மாமலை மாமர சோலையும், சேடனும் தலை மோடனும் அறியவே, தென்கீழ தேவரும் இங்குள்ள மூவரும், தேச தெய்வேந்திரன் அறியவே, வாசமுனிவோர்களும் வேத சந்நியாசியும், மலமறையாறு சாஸ்திரம் அறியவே, மண்டலம் அளந்தகை கொண்டெழுது வாசகம், மண்டலர் எவரும் அறியவே, வரும்பகல் 998 ஆண்டினில் வளர் சாம்பவமூர்த்தியும், மகாபரசுராமரும், ஸ்ரீராமசேயரும், பதியேறுமூர்த்தியும், வன்மையாய் பார்த்திந்த கலியுகத்தில் படூர நீச கலியினால் வரும் வன்மையை பகர்ந்து திருவாசகம் எழுதி பல நூல் அறிந்தவர் அவர்களும் பக்தியுடன் எக்காலமும் பணிந்து திருவாசகத்தை முக்தி அணைந்தோர்க்கு மிகுபலன் உண்டாம் பகர கேளு. நந்தியுடன் பூலோக கலியுகா தேசத்தில் நடக்கும் முறைதானும் கேளீர். திருவாசகம் எப்பொழுது எழுதுகின்றார்கள்? வரும் பகல் 998 ஆண்டு. 998 ஆண்டில் அந்த முத்துக்குட்டி என்ற அந்த சம்பூர்ண தேவருக்கு வயது என்ன அப்படின்னா 12 வயது. 12 வயதில் இந்த கலையோடு கலையை தாக்க ஆரம்பிக்கின்றார் முத்துக்குட்டி. 12 வயதில் நம்முடைய ஐயா வைகுண்டராகி அந்த முத்துக்குட்டி என்ன செய்கின்றார்? அந்த இந்த கலையோடு கலையை தாக்குகின்ற அந்த கலையை பெறுகின்றார்.